श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणार्णं यदीन्द्रप्रणं वन्दे रम्ययामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां नमतिमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोगदस्सहराणि दिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता योधने स्तनया विभूतिं सर्वं यदेव निमेदमनुदयानाम् आतिस्सनक्लपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्गलिं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रेणुं बरहाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुं प्रणतोष्मि नित्यं गुरुमुखमणदीप्य प्राग वेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसन्ममर्वन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமதம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று ரைத்தோம் கிழ்மையினை சேரம் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டார் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியர்த்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு எந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்கா படியோம் ஓடும் நின்றோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வளாய மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் ஒப்பாஞ்சு சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பெறமோன் ஆராயனாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நமது ஆன்றோர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 44வது நாம் அனுபவிக்க இருப்பது வேதநாராயண பெருமாள் கோவில். இந்த கோயிலானது திருச்சி மாவட்டத்திலே தொட்டியம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இது விஷ்ணுவை வேதநாராயணனாகவும் லட்சுமி தேவியை வேதநாயகியாகவும் கருதி வழங்கப்படக்கூடிய கோயில். விஷ்ணு தனது 4 வேதங்களை தலையணையாக கொண்டு சாய்ந்த நிலையில் தனது ஆசீர்வாதங்களை பொறிந்து பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசிக்கிறார். இந்த கோயிலுடைய அமைப்பு திராவிட பாணி கட்டடக்கலை அமைப்பில் உள்ளது. இது இடைக்கால சோழர்களால் மற்றும் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்கு தினசரி ஆறு வேளை பூஜையும் மற்றும் வருடத்தில் 1 டஜன் வருடாந்திர விழாக்களும் நடத்தப்படுகின்றன. அவற்றில் தமிழ் மாதமான சித்திரையில் கொண்டாடப்படும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தியானது. இந்த கோயில் காலை 6 மணி முதல் மாலை 7:30 வரை திறந்திருக்கும். இது திருநறையூர் அரையர் என்ற ஒரு சிறந்த வைஷ்ணவ பக்தர் தனது மனைவி மற்றும் 6 குழந்தைகளுடன் மோட்சம் தேடி இந்த புனித தலத்திற்கு வந்தார். அவர்கள் கோயிலில் தங்கியிருந்த போது திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இறைவனின் கருவறை உட்பட முழு கோயிலையும் சூழ்ந்து விடும் அபாயம் ஏற்பட்டது. தனது அசைக்க முடியாத பக்தியால் அரையர் தனது குழந்தைகளை ஒவ்வொன்றாக இறைவனை நோக்கி வீச தெய்வீக சிலையை தீப்பிழம்புகளிலிருந்து பாதுகாக்கிறார். நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு எரியும் போது அவர் இறுதியாக நெருப்பில் குதித்து இறைவனை தனது சொந்த உடலால் மூடினார். இத்தகைய உயர்ந்த பக்தி மற்றும் தியாகத்தால் ஈர்க்கப்பட்ட ஸ்ரீ நாராயணர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அரையர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு உடனடியாக மோட்சத்தை வழங்கினார் என்று இந்த திருத்தலம் பிள்ளை திருநறையூரார் அபிமான கஷேத்திரம் என்றும் போற்றப்படுகிறது. இன்றும் திருநறையூர் அரையர் கோயில் பிரகாரத்தில் தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலானது வேதபுரி தொட்டியம் என்றும் வேதநாராயண பெருமாள் கோயில் ஈசனுக்கு உகந்த வில்வ மரத்தடியில் திருமாலின் திருவடியில் அமைந்துள்ள 4 வேதங்களையும் தலைக்கு அணையாக கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டபடி நாபி கமலத்தில் இருக்கும் 4 கணுக்கு வேத உபதேசம் செய்கிறார். ஊரில் ஒருவருக்கொருவர் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் கோயில் முகப்பில் உள்ள கம்பத்தடி ஆஞ்சநேயர் முன் பேசி தீர்த்து கொள்வது வழக்கம். ஒரு சமயம் தனது கர்வத்தால் தனது படைப்பு தொழில் பதவியை இழந்தார் நான்முகன். அதன் பிறகு மீண்டும் உயிர்களை படைக்கும் பொறுப்பேற்ற பிரம்மதேவன் திருமாலிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். அதன்படி வேதங்களை நான்முகனுக்கு உபதேசம் செய்தார் பெருமாள். வேதங்களை உபதேசத்தோடு மட்டுமில்லாமல் இங்கேயே பள்ளி கொண்டார். அதன் காரணமாக பெருமாளுக்கு வேதநாராயணர் என்ற பெயர் ஏற்பட்டதாக வழங்கப்படுகிறது என்பதை கூறி வேதநாராயண பெருமாளுடைய திருவடிகளை வணங்கி நாம் உயிர்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் செய்தி அல்லாத இறைவான் இதாராய் பறையிலோரம்பாவாய்
எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோரம்பாவாய் செங்கத் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள் பற்றி இன்புறம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.